எடுத்து வாசிங்க. நாகும் 1ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம். இப்பொழுது நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். அல்லேலூயா. உன்மேல் இருக்கிற பிசாசுடைய நுகத்தை அவர் முறித்து உன் கட்டுகளை அவர் அறுப்பார். அல்லேலூயா. அப்ப பிசாசு நம்மளை ஏதோ ஒரு சூழல்ல கட்டி வைச்சிருவான். ஏதோ ஒரு சூழல்ல இந்த புறணி பேசுறதுமே அது ஒரு வகையான கட்டு. அப்ப கட்டுகள் அப்படின்னு என்ன அப்படின்னா பிசாசுடைய பிடியில சிக்கிறதா கட்டுகள். அல்லேலூயா. பிசாசுடைய பிடியில சிக்கிறதா கட்டுகள். இந்த கட்டுகள் எப்படி வருது அப்படின்னா பாவம், சாபம், தேவன் மேல ஒரு பயம் இல்லாத உணர்வுனால இந்த கட்டுகள் பிசாசுகளை பிடிச்சு வச்சிருவான். சார் பாத்தீங்கன்னா இந்த பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிரதரை பாத்தீங்கன்னா சீட்டு என்னன்னு தெரியாது, சீட்டு பத்தி ஒண்ணுமே தெரியாது. விளையாட்டுக்கு ஆரம்பிச்சது சீட்டு கட்டு விளையாடுறது. கடைசியில பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப அப்படியே ஆர்வமாயி பணம் கட்டி விளையாடுற அளவுக்கு அவர் ஆயிட்டாரு. கடைசியில எல்லா வீட்டுல ஒவ்வொரு பொருளா எடுத்துக்கூட வித்து 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 கடைசியில பாத்தீங்கன்னா மனைவி தூங்கிட்டு இருந்திருக்காங்க. பணம் கட்டி விளையாடுறதுக்கு, சீட்டு விளையாடுறதுக்கு கையில காசு இல்லை. தாலியை அத்துட்டு போய் இதை வச்சு விளையாண்டு இருக்காரு. அப்ப அதுவும் பிசாசுடைய பிடி, அதான் கட்டு, பிசாசுடைய நுகம். அப்ப ஆண்டு சொல்றாரு, அவன் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை கர்த்தர் முறித்து உன் கட்டுகளை கர்த்தர் அறுப்பார். அப்ப ஏதோ ஒரு நுகத்தை பிசாசு குடும்பத்துல கட்டி வச்சிருவான். சிலர் பாத்தீங்கன்னா வியாதியை கட்டி வைப்பான், சிலர் பாத்தீங்கன்னா பண ஆசையை கட்டி வைப்பான், ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நிறைய துணி எடுக்கணும்னு ஒரு ஆசையை கட்டி வைப்பான், மத்தவங்க முன்னாடி பெருமையா காமிச்சுக்கணும்னு கட்டி வைப்பான். அது வேற கட்டு. நம்ம மத்தவங்க முன்னாடி ஒரு நீட்டா துணி உடுத்தி ஒரு நகை போட்டு இருப்பது ஆசை, அது தப்பு கிடையாது. அளவுக்கு மீறி ஆசை, அளவுக்கு மீறி அந்த இடத்துல நான் மட்டும்தான் அழகா தெரியணும், நான் போட்டு நகைதான் பளபளன்னு தெரியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் போட்டு நகை மட்டும்தான் பளபளன்னு தெரியணும். அது ஒரு பிசாசான கட்டி வைக்கிறது, அது ஒரு ஏன கட்டு. அப்ப மனிதர்கள் பார்த்தீங்கன்னா பாவத்துல, சாபத்துல, அடிமைத்தனத்துல பிசாசு அவளை கட்டி வச்சிடும். அதுதான் கட்டு. அவனோட நுகத்தை கர்த்தர் முறிச்சு உங்கள் மேல் இருக்கக்கூடிய கட்டுகளை கர்த்தர் அறுப்பேன்னு சொல்றார். அல்லேலூயா. அப்ப செய்தியோட தலைப்பு என்னன்னா, உன்மேல் இருக்கிற உன் நுகத்தை முறித்து அவன் கட்டுகளை கர்த்தர் அறுப்பார். எடுத்து வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்துல 41ஆம் வசனம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலவீனம் உள்ளது என்றார். கவனிங்க, ஆவி உற்சாகமா இருக்கும். இன்னைக்கு எப்படியாவது ஆலயத்துக்கு போயிடணும்னு தோணும். ஆனா என்ன செய்யும், நம்முடைய மாமிசம், நம்ம ஆவி உற்சாகமா இருக்கும், மாமிச பலவீனமாக்கும். இன்னைக்கு எப்படியும் ஆலயத்துக்கு போயிடணும்னு நினைப்போம், சரீரத்துல பார்த்து ஏதோ ஒரு பலவீனம் வந்துடும். நீங்க அனைவரோட ஆவி உற்சாகமா இருக்குது, ஆனா மாமிசமா பலவீனமா இருக்குது. ஏதோ வகையான கட்டுக்குள்ள சிக்கி இருக்கிறீங்க. அது எப்படி நம்ம உணர முடியும் அப்படின்னா, குடும்பத்துல சமாதானமே இருக்காது. அதே பார்த்தீங்கன்னா தோல்வியான நிலைமைகள் இருக்கும். ஏதோ ஒரு காரியத்தை குறிச்சு பலவீனமா இருக்கும். அப்ப ஏதோ ஒரு காரியத்துல நான் பிசாசு நம்மளை கட்டி வச்சிருக்கிறான். சார் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் காலையில எழுந்தோடனே ஒரு கட்டிங் அடிச்சாதான் அந்த நாள் முழுக்க அவருக்கு புத்தி மண்டை மூளை வேலை செய்யும். காலையில எழுந்தோடனே பல்வேறு பக்கத்துல பாடல் இருக்கு. ஒரு பெக்க வாங்கி ஊத்தி அடிச்சாதான் அந்த நாள்ல மண்டை மூளை வேலை செய்யும். அப்ப அந்த கட்டுக்குள்ள அவர் சிக்கி இருக்கிறார் பிசாசு. அந்த நாளை பார்த்தீங்கன்னா காலையில குடி, மதிய குடி, ராத்திரி குடி, நல்லா வேலை செய்வார், சம்பாதிப்பாரு. பார்த்தீங்கன்னா டெய்லி குடிக்காத அவர்கள் இருக்கவே முடியாது. பாருங்க, அது ஒரு பிசாசு அவங்கள கட்டி வச்சிருக்கும். சில பிள்ளைகளே அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அநியாயமா சம்பாத்தியம், நல்ல முறையில் சம்பாதிப்பது பிடிக்காது. அநியாயமா எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி பணத்தை சேர்க்கலாம் அப்படின்னு அது ஒரு வகையான கட்டு. அவங்க வாழ்க்கைய சமாதானம் இருக்காது, அதுதான் அறிகுறி. அவங்க எழுத்துட்டெல்லாம் அவங்க வாழ்க்கையில் தோல்வியா இருக்கும். அப்ப நம்மளோட ஆவி உற்சாகமா இருக்கணும், செய்வது தப்பு, ஆனா நம்மளோட மாமிச பலவீனமானது. பிள்ளைகள், நீங்க என்ன வகையான கட்டுக்குள்ள சிக்கி இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க தான் உணரணும். எதுல நம்ம சிக்கி இருக்கிறோம்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவருக்கு கொடுக்காம இருக்கிறதே ஒரு வகையான கட்டு. தெரியுமா உங்களுக்கு?
ஆண்டவர் கொடுக்குறாரு, ஜீவனை கொடுத்துருக்கிறாரு, உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறாரு, எல்லாம் நடத்துறாரு. ஆண்டவருடைய காரியத்துல நம்ம உண்மையா இல்லை அப்படின்னா பாத்தீங்கன்னா அவங்க ஆண்டவர் கொடுக்க மனசு வராது, எதுக்கோ கொடுப்பாங்க, எதையோ செய்வாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க சம்பாத்தியம் பாத்தீங்கன்னா இப்படி வர மாதிரி இருக்கும், ஒரு வழியில வரும், 10 வழியில போயிடும், 10 வழியில போயிடும். தேவப்பிள்ளைகள் உங்களை கட்டி வச்சிருப்பது பிசாசா ஆண்டவரா நீங்க தான் சோதிக்கணும், சோதிச்சு நீங்க தான் அறியணும். அதை எடுத்து படிங்க. ரோமர் 4ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம். ரோமர் 4:19. அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயதானாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அவன் தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். கவனிங்க, இல்ல ஆபிரகாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையின் மேல கட்டப்பட்டிருந்தான். அல்லேலூயா. தேவன் மனைவியோட கர்ப்பம் செத்து போயிருச்சு, குழந்தை பிறப்பதற்கு எந்த விதமான முகாந்திரம் இல்ல, எனக்கும் வயதாயிருச்சு, ஆனாலும் தேவனுடைய வார்த்தை என் மனைவிக்கு ஒரு குழந்தை கத்த தருவ சொல்லியிருக்கிறாரு. சந்தேகப்படவும் இல்லை. கத்த சொன்ன வார்த்தையின் மேல அவரு செஞ்சாரு, ஆபிரகாம் விசுவாசிச்சாரு. அப்ப இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையினால கட்டப்பட்டிருக்கணும். அதுக்கு பிசாசுடைய காரியத்தில் நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அநேகர் ஆலயத்துக்கு வர்றாங்க, பாத்தீங்கன்னா வேற காரியத்திலையும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதையும் நாடி தேடி ஓடுறாங்க. அப்ப ஆபிரகாம் தன்னுடைய சரீரத்தை பார்க்கல, தன் மனைவியோட சரீரத்தை பார்க்கல, கர்த்தருடைய வார்த்தையை பார்த்தான், வார்த்தையில கட்டப்பட்டிருந்தான். அது சந்தேகப்படவும் இல்லை, விசுவாசத்துல நீதிமானா எண்ணப்பட்டான் ஆபிரகாம். அப்ப நீ தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமை போல தேவன் மேலேயும் தேவனுடைய வார்த்தையின் மேலே கட்டப்பட்டிருக்கணும். இன்னைக்கு அதை விட்டுட்டு அதுக்கு மாற அநேக காரியத்துக்குள்ள பிசாசு கட்டி வைப்பதற்கு நம்மளே இடம் கொடுத்துடணும். நானும் சொல்ல, நீங்க ஒருவேளைக்கு நீங்க இடம் கொடுத்திருக்கலாம், இல்ல பிசாசு உங்க மேல் நுகத்தை வச்சிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, உங்க மேல் இருக்கிற அவள் நுகத்தை கட்டுகளை அறுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்றார். எடுத்து வாசிங்க எரோமியா 30ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம். எரோமியா 30:8. அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து, அவனுடைய நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடி உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. இல்லை. கவனிங்க, பிசாசு ஒவ்வொருத்தரும் மேலே செய்யறான். அந்த பார்த்து நுகம் அப்படின்னா 2 மாடு இருக்கு பாத்துருக்கீங்களா? மாட்டு வண்டியில எப்ப தெரியுமா, ஒரு காரியம், ஒரு பெரிய கட்டை, அந்த கட்டை மாடை அழுத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு கட்டுகளை என் கணவன் மேல, என் பிள்ளைகள் மேல, என் மேல, குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லாம, குடும்பத்துல ஒரு உயர்வு இல்லாம, வரக்கூடிய வருமானம் பத்தாம, பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரம் இல்லாம, ஏதோ ஒரு காரியத்தை பிசாசை கழுத்து மேல வச்சு என்னை அமைத்திக்கிட்டே இருக்கிறான். ஆண்டு சொல்றாரு, அவனுடைய நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்றார். அல்லேலூயா. ஏன்னா எடுத்து வாசிங்க 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அப்ப கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அப்ப என்ன வகையான கட்டுகளை பிசாசு மேல வைத்திருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ 2 கொரிந்தியர் 3:17 படிச்சிடுமா? 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்ப கர்த்தருடைய ஆவியோடு கூட நம்ம இணைஞ்சிருக்கணும். இன்னைக்கு எந்த ஆவியோடு நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க? கர்த்தரோட ஆவியோடு இருந்தா நிச்சயமா உங்க மேல எந்த கட்டுகளும் பிசாசு வச்சு அவங்க கழுத்து மேல உகத்தை வச்சு அமர்த்தவே முடியாது. பரிசுத்த ஆவியோடு இணைஞ்சிருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். எடுத்து பாருங்களே, யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல 32 சொல்றது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய வார்த்தையினாலதான் கர்த்தர் கட்டுகளை அறுப்பாரு. வேலைக்கு நீங்க ஏதோ பலவீனத்தில் நீங்க இருக்கிறீங்க, நீங்க வசனம் சொல்லி பைபிள் எடுத்து வார்த்தைகளை சொல்லி ஜெபிச்சு பாருங்களே, அந்த கட்டுகள் அப்படியே முறிஞ்சு விழுந்தது.
எத்தனையோ பலவீனம் வரும்போது நான் ஏசப்போட வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுவேன். அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கிறது மாதிரி ஒரு ஆவியில் உணர்வேன். குழந்தைங்கள நீங்க ஏதோ ஒரு காரியம், நிறைய பேர் பார்த்து நிறைய காரியங்கள் ஆண்டோடைய வார்த்தையை மீறி போய் நீங்களே பிசாசு கழுத்தை நுகத்தை வைக்கிறதுக்கு நீங்களே கொண்டு செஞ்சுறாங்க, கழுத்தை கொண்டு போய் கொடுத்துட்றீங்க. அவன் கட்டுப்போய் உங்களை கட்டி வச்சிடறான். பிள்ளைகளே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப நீங்க என்ன கட்டுக்குள்ள நீங்க சிக்கி இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை தான். நம்ம வேத வசனம் நமக்குள்ள இருக்குமானால் எந்த கட்டுகள் நம்மளை ஆளு செய்ய கர்த்தர் விடவே மாட்டார். அல்லேலூயா. நிறைய வேத வசனங்களை முக்கியத்துவம் கொடுக்கணும் வசனங்களுக்கு. அடுத்து படிங்களே, யோவான் சுவிசேஷம் அதே 8ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். மெய் ஆகவே நீங்க விடுதலை ஆவீர்கள். யார இந்த கட்டுக்குள்ள இருந்தவங்க கர்த்தர் விடுதலையாக்கினார். வேதத்துல அநேக கட்டுக்குள்ள சிக்கி இருந்தாங்க, அவங்களை கர்த்தர் அநேக காரியத்தை விடுதலையாக்கி இருக்கிறார். இன்னைக்கு எந்த கட்டுக்குள்ள யார் சிக்கி இருந்தா அவங்களை கர்த்தர் எப்படி விடுதலையாக்கினார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்து வாசிங்க, லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல 10ல இருந்து படிங்களே. லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல 10ல இருந்து படிங்களே. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். கவனிய, ஒரு ஓய்வு நாள்ல இயேசு கிறிஸ்து ஒரு ஆலயத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். என்ன மறைத்து பேசுறாரு அல்லவா, அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து ஒரு ஆலயத்துல ஒரு ஓய்வு நாள்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்பொழுது 18 வருஷமாய், கவனிங்க, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட, கவனிங்க, பலவீனப்படுத்தும் ஒரு ஆவி. நீ நம்ம அநேகரை பத்தினா பலவீனமாகுது இல்ல, சிலர் பாத்தீங்கன்னா ஜோமன் உட்காந்தா தூக்கம் வந்துடும். பார்த்துருக்கீங்களா? ஜோமன் உட்காந்தா தூக்கம் வந்துடும், பைபிள் படி உட்காந்தா தூக்கம் வரும், கர்த்தரை பாடம்னு நினைப்பாங்க தூக்கம் வரும். ஆண்டவர் ராத்திரி எழுப்பிடுவாரு, 10 எழுப்பிடும் போது தூங்குவாங்க, கொஞ்ச நேரம் தூங்கி. அது ஒரு ஆவி, அது ஒரு பலவீனம் பண்ற ஆவி. அவங்க என்ன செய்யும், ஆண்டவரோட கிட்ட நெருங்க விடாது. நிறைய பேருக்கு ஆலயத்துக்கு விளையாட இருக்காங்க தெரியுமா, அவங்க ஒரு ஆவினால கட்டப்பட்டிருக்காங்க. அல்லேலூயா. அது அவங்க ஒரு ஆவினால கட்டப்பட்டிருக்காங்க. அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியாதபடி அவங்க பார்த்தீங்கன்னா பிசாசு அவங்க அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கிறான். அப்ப 18 வருஷமா பலவீனப்படுத்துற ஆவியினால கட்டப்பட்டிருந்த ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிம்மரக்கூடாத கூனியா இருந்தாள். கவனிங்க, அவளுடைய பார்த்தீங்கன்னா பலவீனப்படுத்துற ஆவி பார்த்தீங்கன்னா அவளோட ஆவியை தாக்கி இருந்துச்சு. மாத்திரமல்ல, நீண்ட கால வேதனையில இருந்தான். இந்த ஆவியினால் நீண்ட கால வேதனை. நினைச்சு பாருங்க, நீ இப்படி குமிஞ்சே இருக்க முடியுமா? இந்த சகோதரி 18 வருஷமாய் நிமிர முடியாமல் கூனியாவே இருந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணக்கூடிய அந்த ஆலயத்துக்குள்ள அவளும் வந்து இருந்திருக்கிறான். அப்ப அவன் ஆவியில தாக்குதலோடு இருந்திருக்கிறான். நீண்ட கால வேதனையில் அவள் இருந்திருக்கிறான். சரீரம் பிளஸ் மனம், ஆவி இதெல்லாம் கட்டப்பட்டிருந்துச்சு. அவட சரீரமும் அவட ஆவியும் மனசும் கட்டப்பட்டு இருந்துச்சு ஒரு பலவீனமான ஆவியினால. அப்ப அவ கூனியா இருந்தா நேரா பார்க்க முடியாது. கவனிச்சு பாருங்க, இப்படி கூனியா இருந்தா நேரா பார்க்க முடியுமா? முடியாது. அவனால நேரா அப்படி பார்க்க முடியாது. அதே போல வந்து சுதந்திரமா நடக்க முடியுமா? நடக்க முடியாது. அப்படி கொஞ்சிட்டே தான் சுதந்திரம் நடக்க முடியாது, நேரா பார்க்க முடியாது. அப்ப அந்த ஆவியினால அவ கட்டப்பட்டிருந்தா 18 வருஷமாய். பைபிள் சொல்லுது பலவீனமான ஆவினே எழுதப்பட்டிருக்கு. படிங்களே. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தன் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். கவனிங்க, அவ 18 வருஷமாய் கட்டப்பட்ட ஸ்திரீ, அந்த கூனியான அந்த ஸ்திரீ ஆலயத்துக்குள்ள தேவன் பிரசங்கம் பண்றாரு. எனக்கு ஒரு விடுதலை ஆண்டு தருவார்னு சொல்லி போகல, தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நிமிர முடியாமல் நீண்ட கால வேதனையில சரீரமும் மனமும் அவ பார்த்தீங்கன்னா ஆவிலாம் கட்டப்பட்டிருந்துச்சு. பிசாசினால ஒரு பலவீனமான ஆவிலாம் கட்டப்பட்டிருந்துச்சு.
அப்ப ஆண்டவர் அவளை அறிந்தவளை கூப்பிட்டு அவளை தொட்டு ஆண்டு சுகமாக்கி அவளுடைய அந்த கூணு நிமிர்ந்து நம்மளை போல சாதாரண மனிதனாய் கர்த்தர் மாற்றினார். அப்ப அதுல சில காரியங்களை பார்ப்போம். அவ வியாதியில கட்டப்பட்டிருந்தாள். அவ வியாதியில கட்டப்பட்டிருந்தாள். அடுத்து படிக்கல உபாகமம் 7ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம். உபாகமம் 7:15. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வர பண்ணாமல் உன்னை பகைக்கிறவர் யாவர் மேலும் அவைகளை வர பண்ணுவார். கவனிய, ஆண்டவர் நம்ம மேல இருக்கக்கூடிய எல்லா அந்த கொடிய நோய்களை எல்லாம், அந்த கட்டுகள், நீ சொல்றேன் தெரியுமா, இன்னைக்கு என் கால் வீங்கிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி சரீரத்துல ஏதோ ஒரு பலவீனத்தினால கால் வீங்குது. அது ஒரு ஆவி. இந்த ஆவி நம்ம என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செபிச்சோம் அப்படின்னா நிச்சயமா அந்த பலவீனப்படக்கூடிய அந்த நோயின் கட்டுகளை கர்த்தர் மாற்றி போட கர்த்தரால் முடியும். அவன் நிமிரக்கூடாத கூனியா இருந்தா ஆலயத்துக்கு வராமல் இல்லை. இன்னைக்கு ஆலயத்துக்கு வருவதற்கு அநேகருக்கு சாக்கு போக சொல்றோம். தண்ணி வந்துருச்சு, இன்னைக்கு கல்யாண வீட்டுக்கு போகணும், மரண வீட்டுக்கு போகணும், அங்க போகணும். அது ஒரு வகையான கட்டு. அவங்க என்ன செய்வாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, நான் நீங்க ஃபங்க்ஷன், எனக்கு என் வீட்டு பிள்ளை கல்யாணத்துக்கு 1000 ரூபாய் வச்சிருக்காங்க, நான் அந்த பிள்ளை கல்யாணத்துக்கு 1500 வைக்கலன்னா நீ மதிக்க மாட்டாங்க. மனுஷன் மதிச்சா என்ன, மதிக்கலன்னு இல்லையா? மனுஷன் மதிச்சா மதிக்கல, நமக்கு என்ன? அவங்க 1500 வச்சிருக்காங்க, ஏன் 2 மணி நேரம் ஆயத்தை முடிச்சுட்டு போய் இந்த 1500 வைக்கலாம்ல? அவங்க வெளியே போட்டு துரத்தியா விட்டுருவாங்க, விட மாட்டாங்கல்ல. ஒரு மரண வீடு 2 மணி நேரம் ஆலயத்துல இருந்துட்டு போனா அந்த மரண வீட்டில் நம்ம துக்கம் விசாரிக்க முடியாதா? முடியும். அப்ப ஆலயத்துக்கு வரக்கூடாதபடிக்கு ஏதோ ஒரு கட்டு நம்மளை பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். அப்ப அந்த ஸ்திரீ நீண்ட கால நோயில் இருந்தா, குணப்படுத்த முடியாத நிலைமையில ஸ்திரீ இருந்தா, மாத்திரமல்ல எப்போதும் வலியோடு இருந்தா. நீங்களும் கூட ஏதோ வலியோடு வந்திருக்கீங்களா? சரீரத்துல, ஆவியில, மனதுல. குணப்படுத்தவே முடியல பாஸ்டர், இந்த வியாதிக்கு எத்தனையோ மாத்திரை திங்கிறேன், என் கஷ்டத்துக்கு குணமே இல்லை, ஏதோ ஒரு வலி வேதையோடு தான் வந்திருக்கேன், ஏதோ ஒரு பலவீனம் என் வாழ்க்கையில வந்துட்டே இருக்குது. அது ஒரு வகையான கட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கடனை அடைச்சா பாஸ்டர் இன்னும் இப்ப கடன் வாங்கக்கூடிய நிலைமைக்கு போயிட்டு இருக்குது. நான் வசனம் சொல்றது, நீயோ கடன் வாங்காது இருப்பேன்னு சொல்லி. அப்ப ஏன் கடன் வாங்குறீங்க? அவங்க பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். ஜெபிச்சு பாருங்களேன் நீங்க, ஆண்டு இன்னைக்கு இந்த கடனை வாங்காதபடி இனிமேல் கடனை என் வாழ்க்கை வாங்கவே கூடாதப்பா, உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்க வைராக்கியமா ஜெபிச்சு பாருங்க, வஸ்திரங்களை சொல்லி ஜெபிச்சு பாருங்க, அந்த கட்டுகளை கத்து அறுத்து போடுவார். நம்ம அப்படி ஜெபிக்கிறது இல்லை. இதை முடிச்சு இந்த கடனை வாங்கிடலாம், இந்த கடனை முடிச்சு அந்த கடனை வாங்கிடலாம், அப்படித்தான் நம்ம இருக்கிறோம். இந்த ஸ்திரீயும் கூட நீண்ட கால வியாதியில இருந்தா, அதே போல பார்த்தீங்கன்னா குணப்படுத்த முடியாத நிலைமையில 18 வருஷமா அப்படியே பிரச்சனைகள் இருந்திருக்கா. எப்போது வலி இப்படி நினைச்சு பாருங்க, முதுகு இப்படி கொஞ்சிட்டே இருந்த முதுகு தந்து எப்படி வலிக்கும் நினைச்சு பாருங்க. நமக்கு வீட்டுல காலையில இருந்து மத்திய முடி ஓயாம வேலை செய்யறோம். அப்ப வேலை பார்த்துட்டு செய்வோம், கொஞ்ச நேரத்தில் ரெஸ்ட் பண்ணலவா, படுத்து தூங்கணும்னு நினைப்பேன். ஏன்னா முதுகுல கை காலம் வலிக்குது இல்லை. ஆனா ஸ்திரீக்கு எப்போது வலி. அதே போல பலவீனம் அவளை ஆழ்ந்துட்டே இருந்துச்சு. அதே போல எடுத்து படிக்க சங்கீதம் 91:3-6 படிகளே. அவர் உன்னை கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். 6 இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். கவனிய, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில என்ன பிசாசு என்ன நோயை கொண்டது வாழ்க்கையில விட்டாலும் சரி, இந்த வசனங்களை சொல்லி ஜெபிக்கத்தான் ஆண்டவர் சொல்றாரு. இந்த வசனங்களை கேட்டு இங்கிட்டு காது கொடுத்து போறதுக்கு இல்லை. நமக்கு ஒரு வியாதி வருது, பிரச்சனை வருது அப்படின்னா இந்த வார்த்தைகளை சொல்லி நாம கட்டாயம் ஜெபிக்கணும். இந்த ஸ்திரீ பாத்தீங்கன்னா தனக்கு வந்த பிரச்சனைகள்ல வீட்டிலேயே கூனி குறுகி வீட்டுல இருக்கல, அவ ஆலயத்துக்கு வந்துட்டா, ஆண்டோடைய வார்த்தையை கேட்க வந்துட்டா. அதனாலதான் இந்த 18 வருஷமா இருந்த அந்த பலவீன கட்டு அந்த நேரத்துல ஆண்டு சுகமாக்கினார். அதே நீங்க பாத்தீங்கன்னா அதே போல மன அழுத்தத்தின் கட்டு, அவளுக்குள்ள இன்னும் கட்டு இருந்துச்சு, மன அழுத்தம், டிப்ரெஷன். நினைச்சு பாருங்க, அவளுக்குள்ள மன அழுத்தம். நீங்க எத்தனை பேருக்கு மன அழுத்தம் இல்லாம இருக்குது? என் வீட்டுக்கார் ரொம்ப பிடிக்காரு பாஸ்டர், சொல்லி பார்த்தா அவர் கேட்க மாட்டாரு. அதை நினைச்சா மன அழுத்தம், அதை நினைச்சா அவருக்கு ஏதோ ஒரு வேதனைக்குள்ள போயிடுறேன். அவர் சரீரமும் வம்பா போகுது, அவருடைய வருமானமும் வம்பா போகுது, ஆண்டவர் தேடி வரமாட்டாரு, என் பிள்ளைங்க ஆண்டவர் தேட மாட்டேங்குது, குடும்பத்துல சமாதானம் இல்லை. அப்ப அது ஏதோ ஒரு வகையான டிப்ரெஷன், மன அழுத்தம்.
அந்த ஸ்திரீயும் கூட பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தில் இருந்த. எடுத்து படிக்க சங்கீதம் 94 சங்கீதம் 19 வசனம். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. கவனிங்க, நம்ம உள்ளத்துல மன அழுத்தம் வேதனை பெருகும் பொழுது ஆண்டவரே உம்முடைய ஆறுதல்களை தேற்றுகிறது. என் உள்ளத்துல விசாலம் மன அழுத்தத்துக்குள்ள சிக்கி தவிக்கும் பொழுது ஆண்டவர் நீங்க தான் எனக்கு தேற்றுறீங்கப்பா. சகல விதமான உபத்திரத்துல நீரே ஆறுதல் தேவனா இருக்கீங்க ஆண்டவர். எனக்கு எவ்வளவு ஸ்திரீ பாத்தீங்கன்னா இப்ப கூனியா இருந்தா எப்போதோ கீழேயே பார்ப்போம். நினைச்சு பாருங்க, நம்ம இன்னைக்கு மேல பாக்குறோம், இல்ல மேல பாருங்க பார்ப்போம். எத்தனை பேர் மேல பார்க்க முடியும்? கழுத்து எலும்பு வேலை செய்யுதா? கீழே பாருங்க பார்ப்போம். கீழே பாக்குறீங்க, மேல பார்க்க முடியுது, கீழே பார்க்க முடியுது, சைட்ல பார்க்க முடியுது. அந்த ஸ்திரீனால மேல பார்க்கவே முடியாது. ஏன்னா அவ குனிய முடியாது, நிமிர முடியாது, கூனியா இருந்தா. அந்த மன அழுத்தம், என்னால மேல பார்க்க முடியலையே, நிமிர்ந்து நடக்க முடியலையே. அப்ப தேவபடி மன அழுத்தத்துக்குள்ள ஸ்திரீ கட்டப்பட்டு இருந்தால் ஒரு பலவீனமான ஆவியினால. அப்ப அவளுக்குள்ள மன சோர்வு இருந்துச்சு, மனத்தாழ்மை இருந்துச்சு. நானே குனிய முடியாம கூனியா இருக்கிறேன். அப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருப்பாளா? போயிருக்க மாட்டாங்க, கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. மன அழுத்தம், அவள் நிமிர முடியாம கூனியா எப்போது கீழேயே பார்த்துக்கிட்டு இருந்தா. அவள் மன சோர்வு, மன அழுத்தம் மாத்திரமல்ல, என்னால ஒன்றுமே செய்ய முடியாது. கூனியா என்ன செய்ய முடியும்? நினைச்சு பாருங்க பார்ப்போம். ஒன்றுமே செய்ய முடியும். ஒரு வேலை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. சாத்தான் பார்த்தீங்கன்னா மனுஷனை தலை குனிய வைக்க சாத்தானுடைய வேலை. மனுஷனை தலை குனிஞ்சே இருக்கணும், அவன் ஏதோ ஒரு பலவீனத்துக்குள்ள கட்டப்பட்டே இருக்கணும். ஆனா இயேசு நம் தலைய நிமிர செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு நம்மளைய தலைய குனிய வச்சுட்டே இருப்பான். ஸ்திரீய 18 வருஷம் தலைய கீழேயே பார்க்க வச்சான். நீங்க எத்தனை பேர் எத்தனை பலவீனத்துக்குள்ள மன அழுத்தத்துக்குள்ள கட்டப்பட்டிருக்கிறீங்க? சாத்தா அந்த அம்மாவை கீழே குனிய வச்சிருந்தான். ஆண்டவர் இந்த அம்மாவை தலையை நிமிர செய்தார். அல்லேலூயா. இந்த ஆலயத்துக்குள்ள 18 வருஷமா கூனியா அந்த ஸ்திரீ இருந்தா. இயேசு அவளை அழைத்து தொட்டு சுகமாக்கி ஆண்டவர் பலவீனத்தின் ஆவியை கத்த முறியடிச்சார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்குள்ள சொன்ன நீ பலவீனத்த ஆவியினால கட்டப்பட்டிருக்குன்னு சொன்ன முதல் ஸ்திரீ சேர்ந்த ஸ்திரீ தான். ஆலயத்துக்குள்ளே சொன்னார், நீ ஒரு ஆவியினால கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எந்த ஆவியில கட்டப்பட்டிருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். அதே போல அந்த ஸ்திரீ பார்த்து சமுதாயத்தினால கட்டப்பட்டிருந்தா. சமுதாயத்தினால பார்த்தீங்களா? இன்னைக்கு சமுதாயம்னு சொல்லி இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் படைக்கும் பொழுது ஆண் பெண் ஆண்டவர் படைச்சார். எந்த ஜாதின்னு சொல்லி பைபிள்ல ஜாதியே கிடையாது, குலமும் கிடையாது, கோத்திரமும் கிடையாது. இன்னைக்கு மனுஷனா உண்டாக்குனதுதான் ஜாதி. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா சமுதாயத்துல பாத்தீங்கன்னா பலவீனமான ஆவினால பாதிக்கப்பட்டு கூனியா இருந்தா. இப்ப சமுதாயத்தினால கட்டப்பட்டிருந்தா. எடுத்து படிங்களே 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி இவருடைய முகத்தையும் சரீர வளர்ச்சி பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான். மனுஷன் கல்யாண வீட்டுக்கு நீங்க போறீங்க, நல்ல ஒண்ணு நகை போட்டு நல்லா பட்டு கட்டி போனா மனுஷன் உங்களை வான்னு சொல்லுவாங்களா? இல்ல ஒரு ஆள் ஒரு துணி கிளி துணியை போட்டுக்கிட்டு ஒரு மாறி போனா அவங்கள வான்னு சொல்லுவாங்களா? நல்லா துணி போட்டு நகை போட்டுதான் வாங்க உள்ள வாங்கம்பாங்க. ஒரு துணி போட்டு மாதிரி பண்ணுவீங்களே, இவங்க யாரு இவங்க, எங்க எதுக்கு இப்படி உள்ள வராங்க அப்படின்பாங்கம்மா, முடிச்சு கடைசியே வாமா அப்படின்னு நினைச்சிருவாங்க. ஆனா மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான். 18 வருஷமா கூனியா இருந்தா. அவ சரீரத்தான் பார்த்தா. அவ கூட உறவினர்கள், அவங்க சமுதாய மக்கள், ஊர் மக்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். அதனால ஒதுக்கப்பட்டிருந்த கூனியா இருக்கிறா அப்படி சொல்லி சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்டிருந்தார். ஆனா ஆண்டவர் அவங்க பத்தினா அவன் முகத்தை பார்க்கல, அவ உள்ளத்தை பார்த்தான். அல்லேலூயா. அவருடைய உள்ளத்தை ஆண்டவர் பார்த்தார். நீங்க ஆண்டவர் நீங்க என்ன நிலைமையில என்ன சூழ்நிலை கட்டப்பட்டிருக்கு தேவ பிள்ளைகளே, ஆண்டு சொல்றாரு மனுஷன் பார்க்கிற பிரகாரம் பார்க்கிற தேவன் கிடையாது. அவர் உள்ளத்தை பார்த்தார், பார்க்கக்கூடிய தேவன். அவருடைய இருதயத்தை ஆண்டு பார்க்கக்கூடிய தேவனா இருந்தார். அதனாலதான் ஆலயத்தில் அத்தனை பேர் இருந்தாலும் அந்த ஸ்திரீயை அழைச்சு ஆண்டவர் தொட்டு சுகமாக்கி அவளை ஆண்டு விடுதலை அந்த அந்த கட்டத்துல இருந்து அந்த பலவீனமான ஆவிகளிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. அதே போல குடும்பத்தினால அவமானம் நினைச்சு பாருங்க. அப்படி ஒரு ஸ்திரீ இருந்தா எப்படி இருக்கும்? குடும்பத்தினால கட்டாயம் அவமானப்படுத்தப்பட்டிருப்பா. இன்னைக்கு நீங்களும் கூட
உங்க நிலைமைகளை நினைச்சு உங்க குடும்பத்தினால நீங்க ஒதுக்கப்பட்டிருக்கலாம். இப்படியெல்லாம் நம்ம இன்னைக்கு கூட பிறந்து 4 பேர் இருக்கிறாங்க, 3 பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வசதியா கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறாங்க, நான் ஒண்ணும் இல்லாம இருக்கிறேன், என்னைய மதிக்கவும் மாட்டாங்க, எந்த காரியம் சொல்லவும் மாட்டாங்க, கூப்பிடவும் மாட்டாங்க. ஏன்னா நம்ம கிட்ட வசதி இல்லை, வருமானம் இல்லை. பிள்ளைகளே, அவங்கள விட கர்த்தர் உங்களை அதிகமா நேசிக்கிறார். அல்லேலூயா. அவங்க முன்னாடி கர்த்தர் ஒரு நாள் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. ஏன்னா அந்த ஆலயத்துக்குள்ள 18 வருஷமா கூனியா இருக்கிறத தேவன் அறிஞ்ச ஸ்திரீ சுகமாக்கினார் அல்லவா. அதே போல அவள் அநேக இடங்கள்ல பாத்தீங்கன்னா மதிப்பு இல்லாம இருந்திருக்கும். அவளுக்கு நினைச்சு பாருங்க, அநேக இடங்கள்ல மதிப்பு இருந்திருக்காது. அவளே கூனியா இருக்கிற அவளை ஏப்ப கூப்பிடுறீங்க? அவங்களே ஒண்ணும் இல்லாம, வீடும் இல்லாம ஒண்ணும் இல்லாம இருக்க அவங்களையா கூப்பிடுறீங்க? பார்த்துருக்கீங்க, சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அப்படி நிராகரிப்பாங்க. சார் பார்த்தீங்கன்னா அப்படி எத்தனையோ அந்த இடத்துல ஸ்திரீ சமுதாயத்தினால கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டிருந்திருக்கலாம். தேவ பிள்ளைகளே, இந்த ஸ்திரீ வாழ்க்கையில நோயினால கட்டப்பட்டிருந்தா, மாத்திரமல்ல மன அழுத்தத்தினால கட்டப்பட்டிருந்தா, மாத்திரமல்ல சமுதாயத்தினால கட்டப்பட்டிருந்தா, ஆனா அப்படிப்பட்ட ஸ்திரீயை தான் ஆண்டவர் அந்த ஆலயத்துக்குள்ள அவளை அழைத்து பலவீனமான ஆவினாலே கட்டப்பட்டுக்கன்னு சொல்லி அவள் மேல் கைகளை வைத்து ஆண்டவர் சுகமாக்கி அவ கூனியா இருந்த கர்த்தர் நிமிர செய்து அநேகர் மத்தியில் சாட்சியை கர்த்தர் நிறுத்தினார். யார் எழுதி நிற்போமா? அதுல முக்கியமா பார்க்க வேண்டிய காரியம், அவள் ஆலயத்துக்குள்ளே வந்தாள். தேவ பிள்ளைகளே, கூனியா இருந்தால் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே அவள் வந்தாள். சங்கீதம் 5:7 சொல்லுது, படிங்களே. சங்கீதம் 5:7, சங்கீதம் 27:4. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். அந்த 18 வருஷமா இந்த கூனி தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வந்து பயபக்தியா பணிந்து கொண்டாள். சங்கீதம் 27:4 படிகளே. எல்லாம் கண்ணை மூடி இருப்போமா? கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய ஆலயத்துல தங்கியிருப்பதையே நாடுவேன். சங்கீதம் 84:10 படிங்களே. சங்கீதம் 84:10 சீக்கிரம். 1000 நாளை பார்க்கிறோம் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். நீங்க பாருங்களே, தேவ பிள்ளைகளை ஆலயத்துக்குள்ள வாசமா இருப்பதும், ஆலயத்துக்குள்ள பிரவேசிப்பதும், ஆலயத்துக்குள்ள பயபக்தியான ஸ்திரீ கூனியா 18 வருஷமா இருந்தால், நீங்க எத்தனை மனுஷங்க தேவ பிள்ளைகளை எப்படியெல்லாம் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஆண்டவரை தேடாம ஆலயத்துக்கு வராம ஏதோ ஒரு கட்டுக்குள்ள சிக்கி இருக்கிறாங்க. ஒருவேளைக்கு நீங்க ஆலயத்துக்குள்ள வந்தும் இந்த 18 வருஷ ஸ்திரீயை போல நோயின் கட்டினால சிக்கப்பட்டிருக்கலாம், மன அழுத்தத்தினால நீங்க கட்டினால் சிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை சமுதாயத்தினால ஒதுக்கப்பட்டு நீங்க கட்டப்பட்டிருக்கலாம். தேவ பிள்ளைகளே, அவருடைய ஆலயத்துக்குள்ள நீங்க வந்ததுனால உங்கள் மேல் இருக்கக்கூடிய பிசாசுடைய நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்றாரு. அதே போல வேதனையா வந்தா தேவனை விட்டு விலகல. அநேக வேதனை சரீரத்தில் இருந்த போது கூட அவன் தேவனை விட்டு விலகாதனாலதான் அந்த பலவீனப்படுத்துற ஆவியில் இருந்து கர்த்தர் அவனை அழைத்து தொட்டு சுகமாக்கி பிசாசு தலை நிமிர செய்தான். கர்த்தர் தலை நிமிர செய்து அநேகருக்கு சாட்சியை கர்த்தர் நிறுத்தினார். ஆவியானவர் இந்த நாள்ல உங்களுடைய பாதப்படியில காத்திருந்தோம் அப்பா, பாடவும் ஆராதிக்கும் ஒரு வார்த்தையை கேட்கவும் இந்த பெரிய கிருபைக்கு நன்றி ராஜா. இதோ தேவப்படி இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவர் அப்படி கடந்து போகாதபடி அனுதினமும் உட்கார்ந்து எங்களை கட்டி வைத்திருப்பது யாரு, தேவனா பிசாசா அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நட உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ ஜெபிக்கிறேன் பிதாவே. அந்த தயலை தாழ்த்தும் ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய சமாதானமும் சிநேகமும் நம்ம அனைவரோடு இருப்பதாக யாவோடு சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு நாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் சகல பகங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா.